ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இது ஏற்கனவே இப்ப ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான். அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்துல இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுல கூட்டணியில இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார். ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத ஒரு வார்த்தையிலயோ ஒரு வாக்கியத்திலயோ இது முடிச்சிட முடியாது. 140 கோடி மக்களுக்கு மேல இன்னைக்கு இந்தியாவில மக்கள் தொகை இருக்கு. இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. இது இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த அத்தனை ஒரு பேருடைய ஆதரவோடும் தான் அந்த மசோதா செல்லுபடியாகணும். இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால இதுல பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு வார்த்தை ஒரு லைன்ல இதை சொல்ல முடியாதுங்க. இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை